சிறு முயற்சிகள் போதும் நம் கவலைகள் தீர. மனம்தான் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும். உன்னை அதிகம் எது பயமுறுத்துகிறதோ அதோடு நீ தொடர்பில் இருந்து கொண்டே இரு. பழக்கம் பயத்தை அழிக்கும். உன்னை மட்டுமே சிந்தனையில் வைத்து நீ கனவு காண வேண்டும். அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தவர்களையும் சேர்த்து நீ கனவு கண்டால் அது உன் நிம்மதியை கெடுக்கும். பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தால் நீதான் நிம்மதி இழந்து தவிப்பாய். வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்து பேசுங்கள். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும், ஆனால் அது நிரந்தரமாகாது. அமைதியே பல சந்தர்ப்பங்களில் சிறந்ததாகும். நீ என் நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும். நடக்க இருப்பதை கணிக்க இயலாது, நடக்க போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பது அனைத்தும் இனிமையானது என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள். மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. சோற்றின் சுவையை சட்டி அறியாது, குழம்பின் சுவையை கரண்டி அறியாது. அதுபோல உள்ளே இருக்கும் இறைவனை பலரால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. சாவியை தொலைத்துவிட்டு பூட்டிற்கு தண்டனை கொடுக்கும் உலகம். தண்டிக்க தெரிந்தவருக்கு தவறு யாருடையது என்று தெரிவதில்லை. எதிரி எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, உன் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம். இரத்த சம்பந்தமில்லாத ஒரு உறவு நம்மை இன்பத்தின் உச்சிக்கும் சாவின் விளிம்பிற்கும் கொண்டு செல்லும் என்றால் அது காதலில் மட்டுமே சாத்தியமாகும். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே வாழ்க்கையின் ரகசியம்.